ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இது எப்படி ரெடி பண்ணுறோன்ட்டு ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் உங்களுக்கு வெறும் 50 ரூபா 40 ரூபாலேயே இது ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலையா அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம், அதை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, நம்ம போய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா லைட்டு. கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிளாக்காக ஏதாவது லைட்டு போயிருந்தால் இது லைட்டு போயிடுச்சு, நீங்கள் லைட் போர்டு தான் மாற்றணும். அதே இந்த 100 ரூபா லைட்டு வாங்கி அது போயிட்டு இருந்தால் அதை நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக சால்ட்ரு பண்ணி மாற்றுற சில பேர் இருக்காங்க. மாற்றினா செலவே இல்லாமல் மாற்றிக்கலாம், சால்ட்ரிங் செலவு தான் வரும். சரி, அப்படி இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்கும் இது போல். இன்னொன்று செகண்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த சர்க்யூட் போர்டு என்ன கண்டிஷன் பிரித்தா தான் இதில் என்னென்னு தெரியும். அதை பிரித்து எவ்வளோ செலவாகுன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னாடி இதனுடைய யூசர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யார் ரெடி பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது எவ்வளோ வோல்டேஜ்னு இருக்கும், அதை கரெக்டாக பார்த்துங்க. 20 வோல்ட்டு தான். ஓகே, எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூ வச்சு ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூ ட்ரைவர் தான் மொத்தம் ஆல்ரெடி ரிமூவ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதனுடைய சீக்ரெட்டு கடைசியில் சொல்கிறேன், ஏன் இது ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குதுன்ட்டு. சரி, இதை கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. கொஞ்சம் பெண்டானால் கூட கண்ணாடி உடஞ்சிரும், ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறான் போல் இதை. சரி, இப்போ இதை கண்ணாடியை கழட்ட போகிறோம். பார்த்து கழட்டணும், அப்படி இல்லை கிளாஸ் டேமேஜ் ஆகிடும். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. டெஸ்டர் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சைடில் பார்த்து எடுங்க, அப்படிலாம் உடையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது கிளாஸு. என்னடா வாட்டமே வர மாட்டேங்குது. இதோ இந்த கண்ணாடி கழட்டும் போதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுங்களா, எரிஞ்சு போயிருக்கு. அப்போ போர்டு போயிடுச்சு. போர்டு தானே மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே, இதை எடுத்து வைப்போம். இப்போ இங்கே லைட்டெல்லாம் பார்த்தீங்களா கிளியராக எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்குது. இந்த லைட் போர்டும் கரெக்டாக இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே இருக்கிற இது தான் ஏதோ டேமேஜ் இருக்குது. அது இல்லாமல் இதை நாங்கள் செக் பண்ணும்போது ஷார்ட் ஆச்சு. எனக்கு ஷாக் அடிச்சிச்சு உண்மையாகவே. இதை எடுத்து பார்த்தா தான் தெரிய போகுது. இருங்க எடுப்போம். கை பார்த்து எடுங்க, கை வந்து கிழிச்சிரும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பார்த்து சுதாரமாக எடுக்கும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் வாங்க. போர்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. கேமராவில் தெரியும், இப்போ நீங்களே சொல்லலாம் நல்லாவே. இது எரிஞ்சிருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த சீலு. இது ஒரே சைடில் இருக்கவே தண்ணி தேங்கி இந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த இடத்துல தண்ணி தேங்கி போர்டு வந்து எரிஞ்சிருக்கு. இப்படி இருக்குன்றதுனால இந்த இடத்துல மட்டும் ஷார்ட் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. இப்போ இந்த போர்டு நம்ம வாங்குறதுனா கூட 200 ரூபா 150 ரூபா கட்ட ஆகும். இங்கே இருக்கிற நிறைய விஷயம் எரிஞ்சிச்சு. ரெடி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு புதுசே வாங்கிடலாம். இப்போ அதுக்காக பதில் 20 வால்ட்டுன்னு தான் நம்ம இதை சொன்னோம். அதே 20 வால்ட்டில் இருந்த ஒரு போர்டு எடுத்துருக்கோம். இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது எதுலேருந்து வாங்கினா டீப் லைட் போர்டு. இது மினிமம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா 50 ரூபாலேருந்து 40 ரூபா கிட்ட வரும். நாங்கள் இதை 40 ரூபாய்க்கு தான் பை பண்ணோம். ஆனால் நீங்கள் வெளியெல்லாம் போய் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது 60-70 கூட கிடைக்கும். இப்போ இந்த போர்டு இருந்த இடத்துல இந்த போர்டு நம்ம வைக்க போகிறோம். இதே 20 வால்ட் தான் இதுவும் கொடுக்குது. இது கொஞ்சம் பெருசு, இது சின்னதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஈட்டுன்ற வரும்போது கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை எடுத்து நார்மலாக இங்கே ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே 2 டேப் படிக்க போகிறோம். அடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது அழகாக வந்து ப்ளஸ்ஸு என்ன கனெக்ஷனாக அதை கொடுத்தாச்சு. சர்க்கியூட்லேயும் கரெக்டாக இருந்து கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கீழே வச்சோன்னா சர்க்கியூட் டேமேஜ் ஆகும்னா டேப்பு ஃபுல்லாக அடிச்சுட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இவ்வளோ தான். இது ஈஸி செட்டப் தான். இதுக்கு போர்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சேர்த்து 40 ரூபா தான் நாங்கள் இதை முடித்தோம். மொத்தமாகவே ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சாச்சு. கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இடத்துக்கெல்லாம் ஓகே பண்ணியாச்சு. இப்போ மூடியிருப்பார் எல்லாம் பார்த்துங்க மூடியாச்சு. இனிமேல் இதை கழட்ட முடியாது. பார்த்துங்கப்பா. பாரு இப்போ தான் வரான் கேமராமேனு. முடியாச்சியா? ஹீட்டாகவே இருக்கே. வெயிலில் இருந்தால் அப்படி தான் இருக்குமோ. ரெடி பண்ணிட்டோம். ஃபைனல் ஃபுட்டேஜில் இது எரிய வச்சு காட்டிடுறோம். லைட்டு வச்சாச்சு. அதில் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதை கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே பண்ணுங்கள். கரண்ட் இருக்குது. கரண்ட் அடித்தா வாழ்க்கை என்ன ஆகுறது. பாதுகாப்பு முக்கியமையா. எப்போவுமே தொடக்கூடாதுயா லைட்டை. ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு தான் கரண்ட் அடிக்கும். நான் அடிச்சது சொல்கிறேன். ஓகே, உள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக எரியுதுங்க. 40 ரூபா செலவுக்கு இது ஓகே. ஈட்டு ஓகே. ஷார்ட் சர்க்யூட் அடிக்கலை. கை வச்சுக்கு பார்த்தாச்சு. கை தெரியுதுங்களா? ஆக மொத்தம் 40 ரூபா செலவில் முடிச்சாச்சு இன்றைக்கி இந்த வேலையை. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.
ஃபைனலாக லைட்டை ரெடி பண்ணிட்டோம். இந்த போர்டை தூக்கிட்டு இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் தான் இருக்குது. ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெறும் 40 ரூபா செலவில் தான் முடித்தோம். இது வாங்குகிற காஸ்ட்டுக்கு அதே ஓகே தான். யூசேஜ் வர்ற வரைக்கும் 40 ரூபாய்க்கு எத்தனை நாளைக்கு வந்தாலே போதும் தானுங்க. 40 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வந்தால் கூட போதும் இல்லைப்பா. வாய் தந்து பேச மாட்டான். இதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பிடிக்கலன்னு சொன்னால் எங்கள் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு அந்த ஒரு வீடியோக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பார்த்து பண்ணுங்கள். சரி, பாய். இதை ஆல்ரெடி ரெடி வேறு பண்ணிட்டேன்டா. திருப்பி கழட்டி ரெடி பண்ணுன்றது தான் வெறுப்பாகுது. ஏன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோ போயிடுச்சு. உண்மையாகவே கடுப்பாக இருக்குது. இதில் திருப்பி வேறு ரீஷூட் பண்ணி எடிட் பண்ணி தானாக வருது எல்லாமே. நிலமே அப்படி இருக்குது. என்ன நீ என்ன பண்ணலப்பா, ஜாலி பையன் வந்துச்சா. இது வேறு எடுக்கணும். நகம் க்ளோஸ் ரைனிங் இதுக்கு வச்சுருந்தேனே. இது எடுக்கிறதுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அது இல்லை. அதனாலயா அது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்த ஒரு ஐட்டுங்க பாரு, இதை வச்சே எடுக்கிற நிலம வந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா கண்ணாடி இதுக்கு முன்னாடி எங்கே தெரியும், ஆல்ரெடி ஷார்ட்டாக எரிஞ்சது. இதை ரெடி பண்ண வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும், அதுதான் முதல்ல பார்ப்பீங்க. ஏன் ஒருத்தன் பம்பு செட்டு ஓட்டுறான்டா அடையவன். இதுதான் சொன்னனே டியூப் லைட்டில் யூஸ் பண்ணாங்கன்ட்டு. பார்த்துருக்கியா? சேம். இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. டெஸ்டர் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் டெஸ்டர் எடுத்துகிட்டு வரணும்.